பேக்கிங் சோடா. ஏன் சொல்லணும்னு புரியுதா? பேக்கிங் சோடா அவனுடைய கெமிக்கல் நேமு, அவனுடைய கெமிக்கல் வந்து அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இஸ் கால்ட் பேக்கிங் சோடா. எந்த இது வந்து பேக்கிங் சோடான்னு கேட்குறாங்க. எது பேக்கிங் சோடா? சோடியம் பைகார்பனேட்டு. ஓகேங்களா? சோடியம் கார்பனேட் என்ன பார்த்தோம்? சோடியம் கார்பனேட்டு வாஷிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் வந்து பேக்கிங் சோடா. ஓகேங்களா? பொட்டாசியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு முக்கியம் நார்மல் அதனுடைய காமன் நேமு, கெமிக்கல் நேமு, அவனுடைய ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? சரிண்ணா, அதை சுற்றி தான் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினே கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ஆசிடு, ஸ்ட்ராங் பேஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ராங் ஆசிட்னு என்னது, ஸ்ட்ராங் பேஸ்னு என்னது? ஒரு வாட்டர் சொல்யூஷனில் ஆசிடோ பேஸை எடுத்துக்கிறோம். அப்படி கரைக்கும் போது என்ன கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகி அதை ரிலீஸ், அந்த ஹைட்ரஜன் ஆசிட் வந்து ஹைட்ரஜனும் பேஸ் அந்த ஹைட்ராக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்ட்ராங்குன்னு நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எது ஸ்ட்ராங் அப்படின்னா வந்து HClலும் NaOH இது வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபார்மிக் தானே HCOHங்கிறது. ஃபார்மிக் வந்து எதில் வரும்? வீக்கில் தான் வரும். அதாவது நம்ம ஆர்கானிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையம்மா, அசிட்டிக்கு, நம்ம அந்த டாட்டாரிக்கு, இதட்டும் ஆக்சாலிக் எல்லாமே என்ன வரும்னா வீக் ஆசிட்டில் தான் வரும், ஸ்ட்ராங் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் கேட்குறாங்கன்னா ஆசிட் வந்து சிலிக்கான் அயன் ஆக்சைடு தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா?